நீண்ட காலங்களுக்கு பின்னால் இந்த தஃப்தர் ஜெயிலானி என்ற இந்த குத்துபநாயகம் அவர்களை நினைவு கூறும் பொன்னான இந்த பகுதியிலே, சிறப்புமிக்க இந்த ஏரியாவிலே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்தின் ராஜா, அரசர்களின் ராஜா மாற்றுமல்ல, இந்த புண்ணியம் பூத்து குலுங்கும் இந்த தஃப்தர் ஜெயிலானியின் நாயகர் அவர்கள் என்ன செய்தார்கள்? காட்டுக்கு தான் போனாங்க. இதுவும் காடு தானே, அவங்க வந்துட்டு போடலாம், காட்டுக்கு போனாங்க. நம்முடைய பெரியார்கள், இறைநேசர்கள், வழிமாறுகள், குத்துபார்கள் அவங்கள மதிக்கணும், அவங்கள கண்ணியப்படுத்தணும். அவங்கள துவாவின் மூலம் தான் நாங்க அல்லாஹ்வுடைய அன்பை அடைய வேண்டும். गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर. अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आकिबतु लिल मुत्तकीन व सल्लल्लाहु व सल्लम अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद. கண்ணியத்துக்குரிய இந்த நிகழ்வின் தலைவர் அப்துல்லா ஹஸ்ரத் அவர்களே, இந்த நிகழ்வுக்காக வேண்டி என்னை அழைத்து சிரமம் பாராமல் என் வருகையை எதிர்பார்த்திருந்த என்னுடைய அவரும் நண்பர் தான், அவங்களோட வாப்பவும் நண்பர் தான், சிராஜ் மௌலவி அவர்கள். அது போன்று இன்னும் ஏனைய உலமாக்கள் எல்லோருக்கும், மாணவர்களுக்கு எல்லோருக்கும் சேர்த்து என்னுடைய அன்பார்ந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நீண்ட காலங்களுக்கு பின்னால் இந்த தஃப்தர் ஜெயிலானி என்ற இந்த குத்துபநாயகம் அவர்களை நினைவு கூறும் பொன்னான இந்த பகுதியிலே, சிறப்புமிக்க இந்த ஏரியாவிலே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு காலத்திலே ஹுப்புல் அவுலியா என்ற அந்த இயக்கத்தோடு சேர்ந்து இங்கு இன்னும் பல உலமாக்களோடு வந்து இங்கு உரை ஆற்றி சென்றதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அன்றைக்கும் இன்றைக்கும் ஏராளமான வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதைவிட பன்மடங்கான வித்தியாசங்களை இப்பொழுது நிர்வாக பொறுப்பேற்றுள்ள வாலிபர்களான உலமாக்கள், வாலிபர்களான துடிப்புள்ளவர்கள் எல்லாம் இப்பொழுது அந்த பொறுப்புகளை ஏற்றிருக்கிறார்கள். அதை நான் அறியும் பொழுது சந்தோஷப்படுகிறேன். முன்புள்ளவர்கள் விட்ட சில தவறுகளினால் நாங்கள் சில கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் காலக்கிரமத்திலே அவைகளெல்லாம் இல்லாமலாக்கி நல்ல முறையிலே இந்த இடத்திலே குத்துபநாயகத்துடைய நிகழ்வுகள் சீரும் சிறப்புமாக இனிமேல் நடைபெறுவதற்கு இவர்களுடைய அயராத முயற்சியை அல்லாஹு தாலா பலனுள்ளதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன். நாங்கள் குத்துபுல் அக்தா முஹியத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த சபையிலே. இது போன்று ஏராளமான நாடுகளில், கிராமங்களில், ஊர்களில், வீடுகளில், வீதிகளில் எல்லாம் குத்துபு நாயகத்தை பாராட்டுகிறார்கள், அவர்களை போற்றுகிறார்கள், வாழ்த்துகிறார்கள், அவருடைய பெயரால் அன்னதானங்கள் வழங்குகிறார்கள். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது இன்னொரு சாரார் இதற்கு எதிராகவும் நடந்து கொள்கிறார்கள். சில பேர் நினைக்கிறார்கள், நாங்கள் வழிமாறுகளை கொண்டாடுகிறோமே, அவர்களை போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோமே, இது எல்லாம் ஹதீஸிலே இல்லை, குர்ஆனிலே இல்லை, கராமத்துகள் எல்லாம் பிறகு வந்தவைகள் என்றெல்லாம் பல்வேறு விதமான விளக்கங்களை கொடுத்து நம்முடைய சமுதாயத்தை திசை திருப்பி கொண்டிருக்கக்கூடிய சில மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான கால கட்டத்தில் நாம் இவைகள்
குர்ஆனில் அல்லாஹு தஆலா வழிமாறுகளை பற்றி சொல்லி இருக்கிறான். வழிமாறுகளுடைய கராமத்துகளை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். அதே போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே வழிமாறுகளை பற்றி சொன்னார்கள். அந்த விளக்கங்களை நாங்கள் அறிந்து தெரிந்திருக்காவிட்டால் அந்த எதிர்ப்பு சக்திகள் எங்களையும் முட்டாளாக்கிவிட்டு போவார்கள். அதிலே மிக முக்கியமான 1-2 கராமத்துகளை சொல்லி குவலயம் போட்டும் குத்துபுல் அக்தா முஹியத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி அவர்களுடைய விடயத்துக்கு நாங்கள் வருவோம். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பல்வேறு இடங்களில் அவுலியாக்களை பற்றி சொல்கிறான். அவுலியாக்களால் நிகழ்த்தப்பட்ட கராமத்துகளையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு தெரியும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் ஹன்னா நாயகி. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தகப்பனார் இம்ரான். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 3வது சூறாவாக ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தை சொல்லி காட்டுகிறான். இம்ரான் என்பவர் நபி அல்ல, ஒரு சாலிகான், ஒரு நல்ல மனிதர். அவருக்கு ஹன்னா நாயகியை திருமணம் செய்து பல்லாண்டுகள் வாழ்ந்தார்கள். பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்திலே ஹன்னா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நேர்ச்சை வைக்கிறார்கள். தனக்கு ஒரு குழந்தை தர வேண்டும் என்பதற்காக வல்லவன் அல்லாஹ் இடத்திலே நேர்ச்சை வைக்கிறார்கள். அந்த நேர்ச்சையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி. என்னுடைய வயிற்றிலே உள்ள குழந்தையை அல்லாஹ்வுக்காக நான் நேர்ந்து கொள்கிறேன், யா அல்லாஹ் அதை நீ கபூல் செய்து கொள்வாயாக என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா இடத்திலே சொன்னார்கள். அந்த நேர்ச்சைக்கு பின்னால் அவர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். இன்னி வலதுஹா உன்சா. பெற்ற பிறகு பார்த்தால் அது ஒரு பெண் பிள்ளையாக இருந்தது. பெண்கள் இவர்கள் வைத்த நேர்ச்சை எப்படி? எனக்கு ஒரு குழந்தையை தந்தால் அல்லாஹ்வுக்காக அந்த குழந்தையை ஒப்படைப்பேன். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய வீட்டில் பணி செய்ய ஒப்படைப்பேன். அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன்னா அப்படித்தானே, அவன வீட்டுல உள்ளது கொடுக்கணும். இது பொம்பளை பிள்ளை எப்படி கொண்டு வந்து கொடுக்கிறது? என்றாலும் நேர்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹன்னா நாயகி ஒரு வெள்ள துணியிலே அந்த பச்சிளங்குழந்தையை சுத்தி கொண்டு போய் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே வைத்து விட்டு வந்து விட்டார்கள். அந்த நேரத்திலே மஸ்ஜிதுல் அக்ஸாவை பராமரிப்பவர்களிலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறார்கள். பலர் அந்த பள்ளியை பராமரிக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த பிள்ளையை எடுத்து தான் வளர்க்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது. அவ்வளவு அழகான ஒரு குழந்தை. இப்பொழுது அங்கு யாரு பொறுப்பெடுக்கிற பிரச்சனை வரும் பொழுது சீட்டு போட்டார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் வந்தது. வகஃபலஹா ஜக்கரியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுப்பேற்குமாறு செய்தான் அல்லாஹு தஆலா. அவர்கள் அந்த குழந்தையை எடுத்து கொண்டு போய் மிஹ்ராபிலே வைக்கிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவின் உள் அறையிலே வைக்கிறார்கள். வைத்து விட்டு வெளியே வருகிறார்கள். வந்து ஒரு கற்பனை, அந்த குழந்தையை சீராக வளர்க்க வேண்டும், சரியாக வளர்க்க வேண்டும், எந்த குறையும் இல்லாமல் நான் பார்க்க வேண்டும். கற்பனைக்கு பின்னால் குழந்தை இருக்கின்ற இடத்துக்கு போகிறார்கள். அந்த குழந்தை உணவு பதார்த்தங்களை சாப்பிட்டு கொண்டிருப்பதை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் காண்கிறார்கள். யாரு கொண்டு வந்தது, எப்படி வந்தது ஒன்றுமே தெரியாது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடக்கிற இந்த அற்புதத்தை பார்த்து யாரு ஆச்சரியப்படுகிறார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்படுகிறார். திரும்ப இன்னும் கொஞ்ச நேரம் தாமதமாகி பிள்ளை இருக்கின்ற இடத்துக்கு போகிறார்கள். வேறு விதமான பழத்தை சாப்பிடுகிறார்கள். தன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. அங்குள்ளவரிடத்திலே கேட்டார்கள், அது எங்களுக்கு தெரியாது சொல்லிட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு புள்ள அடைச்சல்லையே, இவரு தன்னை கிடைச்ச அதை நீங்க பார்த்துக்கொண்டாங்க. இப்ப
அல்லாஹு தாலா இத பல தடவை அவர்கள் போர்த்தப்பட்டு சொல்லும்போது எப்படி சொல்லி காட்டுகிறான். பலம்மா தஹல ஜக்கரியல் மிஹ்ராப வஜத இந்தஹா ரிஸ்கா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மிஹ்ராபுக்குள் நுழையும் பொழுதெல்லாம் அங்கு அவர்கள் உணவு சாப்பிடுவதை கண்டார்கள். கண்டு ஆச்சரியத்திலே கேட்கிறார்கள், யா மரியம் அன்னா லகி ஹாதா, மரியமே இந்த சாப்பாடு நீங்க எப்படி பெற்றுக் கொள்கிறீர்கள்? காலத்து ஹுவ மின் இந்தில்லாஹ், அல்லாஹு தஆலா இடத்திலே இருந்து நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த பச்சிளம் குழந்தை, இது கராமத். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வலியுள்ளா இறைநேச பெண்ணாக இந்த உலகிலே வாழ்ந்தார்கள். பெண்கள் யாரும் உலகத்திலே நபியாக வரவில்லை, ஆண்கள் மாத்திரம்தான் நபியாக வந்தார்கள். ஆகவே மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்த இந்த விடயம் இருக்கிறது, இந்த கராமத் அற்புதம் அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலம் எந்த ஆணுடைய தொடர்பும் இல்லாமல் ஒரு குழந்தையை தனக்கு கொடுக்க முடியும் என்று அல்லாஹு தஆலா காட்ட விரும்பினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக கற்பிலே அவங்க ரூஹூதப்படுகிறது, அவர்கள் கற்பிணியாக மாறுகிறார்கள். அந்த நேரத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சிலர் தூட்டினார்கள். நல்லவர்களை தூட்டுகிற ஒரு கூட்டம் கியாமம் வரைக்கும் உலகத்திலே இருப்பார்கள், அன்றும் இருந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தப்பான வதந்திகளை உண்டு பண்ணினார்கள். அந்த நேரம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மனிதர்கள் வாழ்கிற பகுதியை விட்டு ஒதுங்கி ஓடுகிறார்கள். ஓடிப்போய் ஒரு மர நிழலிலே தங்குகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு பசி வருகிறது. பசி வரும் பொழுது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உணவு கேட்டார்கள். அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், வஹுத்தி இலைக்கி பிஜிஸின் நஹ்லத்தி துசாக்கித் அலைக்கி ஹுதபன் ஜனியா. நீங்க நிழலுக்காக உட்கார்ந்து இருக்கிற இந்த மரம் இருக்கிறதே, இந்த மரத்தை பிடித்து நீங்கள் உசுப்புங்கள், அது உங்களுக்கு மதுரமான பழங்களை ஈச்சம் கனிகளை கொட்டும் என்று சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அண்ணாந்து பார்த்தார்கள், அது செத்து போன மரம், பட்டு போன மரம். நாம் என்றால் நினைப்போம் அது கனி தருமா, வல்லவன் அல்லாஹ் அப்படியும் தர முடியும் என்று நினைத்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழும்பினார்கள், மரத்தை பிடித்து அசைத்தார்கள். அவனுடைய பொற்கரங்கள் மரத்தின் மீது பட்டதும் மரம் பசுமையாகியது. மறுகணம் அது பூத்தது, அடுத்த கணம் அது பிஞ்சாகியது, அடுத்த கணம் அது பழத்தை கொட்டி என்று கொட்டியது. முன்னாலும் பின்னாலும் வலதிலும் இடலிலும் துசாக்கித் அலைக்கி, உங்கள் மீது அது விழுத்தாட்டும் ஹுதபன் ஜனியா, மதுரமான பழங்களை அல்லாஹ் சொன்னான். இந்த கராமத் அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா முழு உலகத்தையும் ஏக காலத்தில் ஆட்சி செய்யும் வல்லமையை கொடுத்தார். அதே நேரத்தில் மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, மிருகங்கள், பறவைகள், ஊர்வனங்கள் எல்லாத்துக்கும் அவர்கள் தான் ஆட்சி செய்தார்கள். அவ்வளவு வல்லமை அல்லாஹ் கொடுத்தார். தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு அந்தரங்க காரிய தரிசியாக ஒரு பறவையை வைத்துக் கொண்டார்கள். அந்த பறவையின் பெயர் ஹுதுஹுது. ஒரு நாள் அந்த பறவையை கூப்பிட்டார்கள், பறவை வரவில்லை. மாலி லா அரல் ஹுதுஹுத, என்ன ஹுதுஹுத காணலையே, லா உஅத்திபன்னஹு அஸாபன் ஷதீதா, அது வரட்டும், நல்ல வேலை செய்வேன், அதுக்கு நல்ல தண்டனை கொடுப்பேன் என்றார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஏனைய பறவைகள் எல்லாம் பயப்படுகிறது, தன்னுடைய இனம் அல்லவா. சற்று நேர தாமதித்து அந்த ஹுதுஹுது பறவை வருகிறது. போய் சொன்னார்கள், இந்த ஏனைய பறவைகள் உன்னோடு கடுமையான கோபத்திலே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், பரவாயில்லையா. அந்த பறவை வந்து முன்னால உட்கார்ந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறா, எங்க போனாய்? நான் ஒரு ஊருக்கு போனேன், சபா என்ற ஒரு ஊருக்கு. அங்க ஒரு அரசி
பல்கீஸ் என்ற ராணி அவங்க ஆட்சி செலுத்துறாங்க. அவருக்கு கீழே 400 சிற்றரசர்கள், பிரம்மாண்டமான ஆட்சி. ஆனா அந்த ஆட்சி செய்யற அந்த பெண்ணுடைய சிம்மாசனம் முத்து, மாணிக்கம், மரகதம், பவளம் அவைகளால் தயார் செய்யப்பட்டது. அதுல இருந்து கொண்டுதான் அவங்க ஆட்சி செய்யறாங்க என்று அந்த பறவை வர்ணித்து சொன்னது. ஆனா கடைசியாக அந்த பறவை சொல்லுது, அவங்க ஒரு தப்பு செய்யறாங்க. என்ன தப்பு செய்யறாங்க? சூரியனை வணங்குறாங்க. சூரியனையா வணங்குறாங்க? இவ்வளவு பெரிய நிகமத்தெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கும் பொழுது சூரியனை வணங்குறாங்களா? நான் ஒரு கடிதம் எழுதித்தாரேன், அந்த கடிதத்தை கொண்டு போய் அவங்கள்ட்ட போடணும். அவங்க எப்படி நடந்து கொள்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்து சொல்லணும். கடிதத்தை எழுதுகிறார்கள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பல்கீஸ் ராணிக்கு. இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு இத்ஹப்பி கிதாபி ஹாதா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பறவையிட்ட கொடுத்தாங்க, பறவை தூக்கி பறக்குது. அப்படி என்றால் பறவைகள் கடிதம் கொண்டு போன வரலாறு இருக்குது. அதனாலதான் ரூபவாகினியிலே சின்னமாக பதித்து வைத்திருக்கிறார்கள். ஒரு பறவை கடிதத்தை கொத்தி கொண்டு பறக்குது. இப்ப இந்த ஹுதுஹுது பறவை கடிதத்தை கொண்டு போய் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தந்த கடிதம் பல்கீசுடைய ராணியுடைய மாட மாளிகை, அதிலே பஞ்சு மெத்தையிலே அவங்க உறங்குறார்கள். உள்ளுக்கு போய் அவனை நெஞ்சுக்கு நேரம் போட்டுட்டாங்க. மறைஞ்சிருந்து பார்த்தாங்க என்ன நடக்குதுன்னு. அவங்க அந்த கடிதத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பின கடிதம் என்று அந்த கடிதத்தை கௌரவப்படுத்தினாங்க. கிதாபுன் கரீம், சங்கையான ஒரு கடிதம் என்று அவங்களோட வாயால் அவங்க சொன்னதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. அந்த கடிதத்தை அவங்க எடுத்துக்கொண்டு இப்பொழுது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்க வரப்போறாங்க. பிரதானிகளிடத்திலே ஆலோசனை செய்தார்கள். ஆனா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. பெரிய பொறுமதியான சிம்மாசனம், மாணிக்கம், மரகதம், பவளம், தங்கம் அப்படியானவைகளால் தயாரிக்கப்பட்ட சிம்மாசனத்தை எப்படி விட்டுட்டு போறது? சும்மா வாய்ப்பானுகள். இந்த காலம் மாதிரிதான் அந்த காலம். அதுல ஒரு கல்லை புடுங்கி இருப்பானுங்க, முத்த புடுங்கி இருப்பானுகள். என்ன செய்யறது? இப்ப ஒரு மதில் கட்டினார்கள், இரும்பு கேட் போட்டார்கள். இன்னொரு மதில் கட்டினார்கள், இன்னொரு கேட் போட்டார்கள் பாதுகாப்புக்காக. இதெல்லாம் பார்க்கிறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, ஓஹோ அவங்க இப்ப வர ஆயத்தமாகறாங்க. ஆனா தடையாக இருப்பது இந்த சிம்மாசனம். அவங்க வர முன்னால அந்த சிம்மாசனம் எனக்கிட்ட ஈக்கணும், என்னை முன்னால கொண்டு வந்து வைக்கணும். அதுக்கு செய்யறேன்னு சொல்லி தனக்கு முன்னால இருக்கிற எப்பொழுதுமே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால ஜின்கள், மலக்குகள், மனிதர்கள், பறவைகள், மிருக எல்லாம் வீக்கும். இவங்க கேட்கிறாங்க, ஐயுக்கும் யஅதீனி பி அர்ஷிஹா கப்ல அன் யஅதூனி முஸ்லிமீன். அவங்க வர முன்னால் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து இங்க வைக்கணும், உங்களை யாருக்கு முடியும் என்று கேட்டார்கள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த நேரத்துல ஒரு ஜின் எழும்பி சொல்கிறது, கால இஃப்ரீத்தும் மினல் ஜின் அனா ஆதீக பி கப்ல அன் தகூம மின் மகாமிக் வ இன்னி அலைஹி லகவியுன் அமீன். ஒரு ஜின் சொன்னது, அந்த ஜின்னுடைய பேர் இஃப்ரீத். அது சொல்லுகிறது, நீங்க உட்கார்ந்த இடத்துல இந்த எறும்ப முன்னால் நான் அதை கொண்டு வந்து தாரேன், அது எனக்கு முடியும், எனக்கு நம்பிக்கை மீக்குது. நான் எலும்பி மர உட்கார அதெல்லாம் நேரம் தாமதம், நீங்க இருங்க, அதை விட வேகமாக கொண்டு வந்து உங்களுக்கு யாருக்கு முடியும்? அந்த சபையில் ஒரு அவுலியா இருக்கிறார். அந்த அவுலியா ஆசிஃப் இப்னு பர்ஹியா. அவங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்றான்? காலல்லதி இந்தஹு இல்முன் மினல் கிதாப், வேதங்களில் ஞானம் கொடுக்கப்பட்ட ஒருவர் சொன்னார், அனாதீகபி, அதை நான் கொண்டு வந்து தருகிறேன். கபில அஞ்சருத்த இலைக்க தருஃபு, இமை கொட்ட முன்னால், கண்ணை மூடி துறக்க முன்னால அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து வைக்கிறேன் என்று சொன்னார்கள், செய்தார்கள். அந்த அவுலியா அதை செய்தார்கள். அவங்க பார்க்கிறாங்க நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முன்னால சிம்மாசனம் இருக்குது. அப்போ ஒரு வலியுல்லா காட்டிய கராமத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறது யார்? ஒரு நபியுல்லா. இதை யாரு சொல்றது? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இந்த மனிதர்கள் எதிர்ப்பவர்கள் சொல்லுவது போன்று 1-2 ஆதாரம் அல்ல, ஏராளமான ஆதாரங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் உண்டு. அல்லாஹ் தஆலா
நபிமார்களுக்கு கொடுத்த வல்லமையை போன்று வலிமார்களுக்கும் கொடுத்தான். அவர்கள் காட்டிய அற்புதம் மூஜிதான், இவர்கள் காட்டிய அற்புதம் கராமத். பேர்ல தான் வித்தியாசமே ஒழிய ரெண்டும் அற்புதம் தான். ஆகவே இந்த இப்படியான செய்திகளினால் நாங்கள் என்ன தெரிந்து கொள்கிறோம்? நாம் நினைப்பது போன்று நாம நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கினவைகள் எல்லா அவுலியாக்களை பற்றிய அந்த கராமத்துகள் அதெல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பாடானவைகள். நபி நாங்க இந்த இடத்துல புனிதமாக ஞாபகப்படுத்தக்கூடிய குத்துபுல் அக்தாப் கௌதுல்லா முஹியத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி, அவங்களோட கலாசாலையில பகதாதுல படிக்கிற காலத்துல அவங்களோட படிச்சத்துல இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று இப்னு சகா, இன்னொன்று அப்துல்லா, மூணாவது இவன் குதுபநாயகம். பல்லாயிரக்கணக்கானவங்க படிச்சாங்க. இவங்களோட காலத்தில் இவங்க கேள்விப்படுகிறாங்க, பகதாதுல ஒரு பெருங்கொண்டு ஒரு மகான் பெரிய குத்துபீகிறாரே, அவர் ஏராளமான கராமத்துகள் அவர் மூலம் வெளியாகிறது, அவர்களை பரக்கத்துக்கு மனிதர்கள் போய் பார்க்கிறாங்க, நாங்களும் போய் பார்ப்போம் என்று இவங்க ரெடி ஆகுறாங்க. இந்த வரலாறை சொல்றவர பேரு அப்துல்லா. இவங்க 3 பேர்ல அவர் ஒருத்தர். கச்சிமலை தர்கால எல்லாம் ஒரு கிதாப் ஒன்று வாசிப்பாங்க, மஷ்ரா உர் ரவி, அல் மஷ்ரா உர் ரவி ஃபி சாதாத் பனி பாலவி என்ன ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பேருள்ள கிதாப், அதில் இந்த வரலாறு வருது. அப்ப இந்த அப்துல்லா சொல்றாரு, நானும் இப்னு சக்காவும் பேசிக்கொண்டோம், அந்த பெரிய மனுஷனை பார்க்க போக மாட்டேன். பேசி போரடியாகக்குள்ள குத்துபு நாயகம் வந்து சொல்றாங்க, நானும் உங்களோட வாரனே. அவர் மாணவர் அந்த நேரத்தில், நானும் உங்களோட வாரனே. வாங்கல, அப்ப நாங்க 3 பேரும் சேர்ந்து போவோம். 3 பேரும் சேர்ந்து மாபெரிய விலாயத்துள்ள அந்த மனிதனை பார்க்க போறாங்க. போகும் பொழுது அவங்க கதைச்சு கொண்டு போறாங்களே, இப்னு சக்கா சொல்றாரு, நான் ஒரு கேள்வி கேட்பேன் அந்த பெரிய மனுஷர்கிட்ட, அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர் தடுமாறும். அவர் சொல்லிட்டார். 2வது ஆள் யாரு? அப்துல்லா, நானும் ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும் சொல்லிட்டார். 3வது நபர் யாரு? குத்துபு நாயகம். குத்துபு நாயகம் சொல்ல, அவரு பெரிய மனுஷனை சுட்டித்தானே பார்க்க போற, அப்படி பார்க்க போற ஒரு மனுஷனை பற்றி இப்படி பேசுறா, அப்படின்னா பார்க்க போகாமலே இந்தியலாமே. நான்டா உமளமை தேவையில்லா கேள்வி ஒண்ணு கேட்க மாட்டேன். அவங்க ஒரு மாபெரிய ஒரு சிறந்த மனிதராக இருப்பதனால தான் மக்கள் சாரியாக தேடி வராங்க. நான் அமைதியாக இருப்பேன், அதபாக இருப்பேன், மரியாதையாக இருப்பேன், துவாவை பெற்றுக்கொண்டு வந்துடுவேன். இது யார் சொன்ன? குத்துபு நாயகம் சொல்ற. இந்த இடத்தின் கதாநாயகன், குவலயம் போட்டும் குத்துபு நாயகம், அவங்க சொல்றாங்க, நான் பேசாமல் அமைதியா இருந்துட்டு துவா பரக்கத்தை பெற்றுக்கொண்டு வருவேன். 3 பேரும் போறாங்க. பேசி பேத்தி இப்ப இடம் வந்துட்டு அவங்களோட வீட்டு வந்து சலாம் சொன்னாங்க. அந்த பெரிய மனுஷர் வந்தார். வாங்க வாங்கன்னு சொல்லி சலாம் சொல்லி வரவேற்றாங்க. வரவேற்று உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு இப்னு சக்கா ஒரு பார்வை பார்க்கிறார். இத்தகு ஃபிராசத்தல் முஃமினி ஃபைன்னஹு யன்துரு மின் நூரில்லாஹ் அவு கமா கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூமின்களுடைய பார்வையை நீங்கள் பயந்து கொள்ளுங்க, அவங்க என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு பார்க்கிறார்கள் என்ற ஒரு ஹதீஸ். அந்த மாதிரி இவங்க பார்த்தாங்க, கடுமையான ஒரு பார்வை. அந்த கடுமையான பார்வையை பார்த்து போட்டு சொன்னாங்க, நீங்க எனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமா, அந்த கேள்விக்கு என்ன பதில் செல்லாமல் தடமாறணுமா, நீங்க கதைச்சு கொண்டு வந்தியே. அம்மா பெரிய விலாயத்துல மனுஷன், இவரை கதைச்சல் அவருக்கு தெரியும். அவர் அப்படி சொன்னோடனே இவர் சொக்கடிச்சு போயிட்டாரு. நீ நினைச்ச கேள்வி இதுதானே, அதுக்கு பதில் இந்தா என்று கொடுத்துட்டாங்க. பதில கொடுத்துட்டு சொன்னாங்க, ஓண்ட எதிர்காலத்தை நான் சொல்லணுமா, பெரிய மனிதர்களை நெருங்குவது, அவருடைய துவாவை பெறுகிறது, நமக்கு அது எவ்வளவு அவசியம் என்பதை இந்த வரலாறு எடுத்து காட்டுகிறது. பாருங்க, அவங்க சொன்னாங்க, உன்னுடைய எதிர்காலத்தை நான் சொல்றேன். அவங்களை லௌக பார்க்க முடியும். குத்துபநாயகம் உட்கார்ந்த இடத்துல இருந்து லௌக பார்ப்பாங்க. அது மாதிரி அந்த மாபெரிய விலாயத்துல மனிதரும் பார்க்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, உன்னுடைய தலைக்கு மேலால் குஃப்ரியத்துடைய நெருப்பு எரிகிறது, அதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள்.
அவருக்கு சரியான கோபம். அவர் சரியான ஆளண்டா காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு என்ன காப்பாத்துக்க நாயகமேன்னு சொல்லிக்கலாம். அப்படி சொல்ல தவறிட்டார். அப்துல்லாவை பார்த்தாரு. நீனுமினாட்டு ஒரு கேள்வி கேட்க நினைச்சேனா, ஆனா அவர் கடுமையான வார்த்தையில் பாவிக்கல. அவர்கிட்ட சொன்னாரு, நீ இந்த உலகத்துல மூழ்கி போவாய். அவருக்கு அதோட நிப்பாட்டிட்டான். மூணாவது ஆள் யாரு? மூணாவது குத்துபு நாயகம். குத்துபு நாயகம் கீழே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால நேருக்கு நேர நின்று உற்று நோக்கி ரசூலுல்லாஹ் முகத்தை பார்க்க மாட்டாங்க. அந்த ஹதீஸ்ல வருது புகாரியிலே, வமா யஹுத்தூன இலைஹி நலர தலீமன் லஹு, கண்ணியத்துக்காக நேருக்கு நேராக இருந்து அப்படி பார்க்கறில்ல, கொஞ்சம் சைட்ல போய் அங்க தூரம் தான் பார்ப்பான். இப்ப குத்துபு நாயகம் கீழே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. பெரிய மனுஷன் முன்னுக்கு பெரிய மனுஷர் என்ன செய்தாரு தெரியுமா? அவங்கள கூப்பிட்டாங்க, கிட்டு இருப்பாட்டி கொண்டாங்க. இருப்பாட்டி, மகனே உங்களோட எதிர்காலத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா கேட்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த பெரிய மனுஷர் சொல்றாரு குத்துபு நாயகத்தை பார்த்து, உங்களோட எதிர்காலம், நீங்க இந்த பகதாது மாநகரத்துல ஆத்மீக செங்கோல் ஆட்சி செலுத்துவீர்கள். ஒரு நாளைக்கு நீங்க ஒரு அறிக்கை ஒன்று விடுவீர்கள். எப்படி தெரியுமா? கதமி ஹாதிஹி அலா ரக்கபத்தி குல்லி வலியின் லில்லாஹ், ஏன கால்பாத்து கீழே தான் எல்லா வழிமார்களும் இருப்பீங்க. அந்த அறிக்கையை நீங்க விடுவீர்கள் என்ற அந்த செய்திய அந்த மகான் சொன்னார்கள். இவங்க சிரிச்சு கொண்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு துவா செஞ்சாங்க. அந்த ரெண்டு பேரும் கடுமையான கோபத்தோட இப்ப இவங்களோட வேலை முடிஞ்சு வந்தாங்க. வந்து காலங்கள் போகுது. 3 பேரும் நல்லா படிக்கிறாங்க. அதுல முதலாவது இப்னு சக்கா, அவரு முனாலரா, அடுத்த மதங்களோடு எங்கட மதத்தை பற்றி பேசி வெற்றி பெறுவார்கள். சிறந்த ஒரு அறிவாளி. ஆனா ஒன்றை தவறிட்டாரு, பெரிய மனுஷன மதிக்க தவறிட்டாரு. கடைசிக்கு என்ன நடக்குது தெரியுமா? அவரு அந்த நாட்டு பகதாது நகரத்தில் உள்ள ஹலீஃபா மூலமா ரூம் நாட்டுக்கு அனுப்பப்படுகிறான். அங்க கிறிஸ்துவர்கள் அங்க போய்த்து நீங்க மார்க்கத்தை போதீங்க. அங்க போய் அரச மரியாதையோடு அவர் வரவேற்கப்பட்டார். அவங்கள பாதிரிமாரோட இவர் பேசினார். பேசும் பொழுது இவர் வெற்றார், அவங்க தோக்குறாங்க. இப்ப சரியான கோபம், கடுமையான கோபம் அரசனுக்கு. எங்கட நாட்டுக்குள்ள வந்து எங்கட வீட்டுல இருந்து கொண்டு விருந்தாளியாக எங்கடாக்களை தோக்கடிக்கிறதா? இவரை செய்யற வேலை இவருக்கு மதம் மாற்றம் தான் செய்யும் என்று நினைச்ச அவரு இப்ப இந்த பெரிய மனுஷட சொல் பழிக்க போகுது. தன்னுடைய மகளை சீவி சிங்காரிச்சி அழகுபடுத்தி அவரோட பேசுறதுக்கு கூட அனுப்புறேன். அவர் இருக்கிற ரூமுக்கு மகள் போறது, மகளோட பேசிக்கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் செல்ற உன்ன கல்யாணம் முடிச்சு எனக்கு ஆசையா இருக்குது. ஆசையா? எனக்கும் உங்களை பிடிக்க ஆசை. இது மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டல் போடுற மாதிரி கேம் உண்டு. பாப்பா சொல்லி கொடுத்த நீ நல்லா பழகு. இவர் பழகிட்டான். அப்ப நீங்க வாப்பாட்ட கேளுங்க, வாப்பா விருப்பம் பண்ணா சரி வாப்பாட்ட கேட்டாச்சு. வாப்பா சொன்னாரு, ஏண்ட மகளை உங்களுக்கு முடிச்சுட்டாரு, என்ன நல்ல விருப்பம். ஆனா உண்டு, உங்களோட மார்க்கை துட்டு போட்டு எங்கட மார்க்கத்துக்கு வரணும். சரின்னுட்டாரு. அவரு இஸ்லாத்தை விட்டு போட்டு அந்த மார்க்கத்துக்கு போய்த்து அவளை கல்யாணம் முடிச்சாங்க. அல்லாஹ் தஆலா சும்முடுவானா? கொஞ்ச நாள் அசிங்கமான அருவருப்பான நோய்கள் எல்லாம் கொடுத்தான். குஷ்ட ரோகம் போன்ற நோய்கள் அந்த வீட்டிலிருந்து தள்ளி விட்டுட்டாங்க. கடைசி ரோட்டுல அங்கும் இங்கும் அப்துல்லா அவர்கள் சொல்றாங்க, கடைசிக்கு நாங்க கேள்விப்படுகிறோம், இப்னு சக்கா கடை வீதிகள்ல போய் கையேந்தி பிச்சை எடுத்தார். அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்தினான். மன்னாதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், ஏந்த அவுலியாக்களை யாரு நிந்திக்கிறார்களோ அவர்களை நான் யுத்தத்துக்கு அழைக்கிறேன். அல்லாஹ்வோடு யுத்தம் செய்யறதா அவுலியாக்களோட யுத்தம் செய்யறது? அப்துல்லாவுக்கு என்ன நடந்தது? அவர் கணக்கு விடயங்களே கெட்டிக்காரர். ஒன்னா நம்பர் அந்த கால பெரிய அந்த யூனிவர்சிட்டியில. ஆனா அவரு அந்த நாட்டுல பகதாதிலேயே பைத்துல் மால் அதுக்கு நியமிக்கப்பட்டார். எந்த நேரம் சல்லி என்றதான் வேலை. இந்த பெரிய மனுஷர் அவரே செல்றாரு. அந்த பெரிய மனுஷரை சொன்ன மாதிரி தொலை நேரம் இல்ல, ஒரு ஓத நேரம் இல்ல, திக்ரி வச்ச நேரம் இல்ல, எப்ப பார்த்தாலும் சல்லி என்றதா துனியால மூடிட்டார். ஆனா எங்கட குத்துபு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
இந்த இடத்தின் ராஜா, அரசர்களின் ராஜா மாற்றுமல்ல, இந்த புண்ணியம் பூத்து குலுங்கும் இந்த தஃப்தர் ஜெயிலானியின் நாயகர் அவர்கள் என்ன செய்தார்கள்? காட்டுக்கு தான் போனாங்க. இதுவும் காடு தானே, அவங்க வந்துட்டு போடலாம், காட்டுக்கு போனாங்க. ஆனா கொஞ்சம் காலம் போகும்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, நீங்க இப்படிக்க கூடாது, நீங்க மக்களுக்கு மத்தியில வைத்து ஏகத்துவத்தை சொல்லுங்க, ஆத்மீகத்தை சொல்லுங்க. அதுக்கு பின்னால் அவங்க தன்னுடைய ஒரு ஏழாமை எடுத்து காட்டுறாங்க. கைஃப அத்தகல்லமு அலா ஃபுஸஹாஇ பக்தாத், பக்தாத்ல இருக்கிற நாகரீகமான அரபு பேசுறவங்கள்ட்ட நாம் பேசி எப்படி, நான் ஒரு அஜமி ஆகிக்கிற நான் எப்படி நான் அவங்களுக்கு போதனை செய்யறது? உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஃப்தஹு ஃபாக்க, நாங்க ஓதிய மொழுதுல வருது, வாயை திறங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் 7 முறை துப்பினாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு 6 முறை துப்பினாங்க. கேட்கிறாங்க கனவிலேயே குத்துபு நாயகம், ரசூலுல்லாஹ் 7 முறை துப்பினாங்க, நீங்க 6 முறை துப்பினீங்க, ஒன்றை குறைச்சு கொண்டீங்களே, அதபுக்காக சொன்னாங்க. ஆகவே இந்த வரலாற்றிலிருந்து நாம் படிக்கின்ற பாடம் என்ன? நம்முடைய பெரியார்கள், இறைநேசர்கள், வழிமாறுகள், குத்துபார்கள்னா அவங்கள மதிக்கணும், அவங்கள கண்ணியப்படுத்தணும். அவங்கள துவாவின் மூலம் தான் நாங்க அல்லாஹ்வுடைய அன்பை அடைய வேண்டும் என்ற அந்த பேருண்மையை புனிதமான இந்த இடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், இந்த இடம் ஒரு காலத்திலே சீரும் சிறப்புமாக செல்வாக்குள்ள இடமாக இருந்தது. இன்னொரு காலத்தில் ஏதோ நடந்தது, இப்ப நடந்ததை பேசி வேலில்லையா அல்லாஹ். இனி வரும் காலங்களில் அந்நிய மத சகோதரர்களோடு சேர்ந்து இந்த இடத்தை இதைவிட கூடுதலான முறையிலே கட்டி எழுப்பி மக்கள் பலன் அடைவதற்கு இப்பொழுது பொறுப்பேற்றுக் கொண்டவர்களுக்கு நீ துணை செய்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله